இந்த கல்யாணத்துலலாம் நான் உபன்யாசம் பண்ணேன், வருஷத்துல நிறைய கல்யாணத்துல போய் பண்றேன். அப்ப எல்லா இளைஞர்களும் இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னா, சார் 2 days எங்களை மந்திரத்துல உட்கார வச்சுரா, அந்த மந்திரத்துக்கு என்னன்னு எங்களுக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது, ப்ளீஸ் டெல் அஸ் த கான்டெக்ஸ்ட். சரி, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி அந்த பெற்றோர்கள் சொல்லிடுவாரு, சார் எங்க பையன் பொண்ணெல்லாம் டீல் பண்றது சாதாரண விஷயம் இல்லை, நீங்க எப்படியோ டீல் பண்ணிக்கோங்க, ஜூம்ல என்ன உட்காத்தி வச்சிருவா. அந்த குழந்தை எங்கேயோ லண்டன்ல இருக்கும், இன்னொரு குழந்தை ஆஸ்திரியால இருக்கும், அதுக்கு உட்காந்து நான் பேசிட்டு கல்யாணத்தை இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம், ஒரு மந்திரமா பண்ண போறோம். அந்த பொண்ணு பிள்ளை நன்னா இருப்பா, பார்க்க நன்னா இருப்பா, நன்னா கேட்டுப்பா, கேள்விகள் டவுட் எல்லாம் கேட்பா, இதை எதுக்கு பண்றோம், அதை எதுக்கு பண்றோம், கன்னியாதானம் பண்றோமே, கன்னியாங்கிறது ஒரு பெண்ணை தானம் பண்ணலாமா, 1008 கொஸ்டின் அந்த பொண்ணு கேட்கும். அப்புறம் என்னவோ நான் கேள்விப்பட்டேன், கல்யாணத்தன்னைக்கு எங்க அப்பா என்னுடைய வரக்கூடிய வருங்கால கணவருடைய காலை அலம்பி விட வேண்டுமாம், இது எங்க அப்பா எவ்வளவு மூத்தவர், என் மாமியார் என் காலை அலம்பு விட, அது கேட்குறேன். நான் சொன்னேன், உங்க மாமியாரையும் கேட்டுக்கோமா, அவ பண்ணலாம். ஏன்னா என்ன தெரியுமோ, கல்யாணத்தன்னைக்கு அந்த பிள்ளையை நாராயணனாக பாவிப்போம், விஷ்ணோர் வராய. கல்யாணத்தன்னைக்கு அது நாராயணனா இருக்கும், மற்ற நாள் எப்படி இருக்க போறதோ தெரியல. ஏன்னா நாராயணனா இருக்கும், மாமனார் உட்காந்து அலம்பி விடுவார். மாட்டு பொண்ணு அன்னைக்கு மகாலட்சுமி, மாமியார் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை, அது நீங்க உன் மாமியாரை கேட்டுக்கோ, நான் அது கேட்கணும். அதனால இதெல்லாம் சொல்லி முடிப்போம். அந்த பொண்ணு பிள்ளை நல்லா இருப்பா, கல்யாணத்தன்னைக்கு உபன்யாசம் இருக்கும், அதுக்கு இந்த சிகை அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வரும். அப்பதான் சொல்லுவோம், ஐயோ இது முன்னாடியே நல்லா இருந்தது. திரௌபதிக்கு இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, சுட்டியை வச்சு அத்தை வச்சு இந்த மாட்டலை போட்டு, அப்புறம் கழுத்துல ஒரு சோக்கரை போட்டு, வங்கி எல்லாம் போட்டு, ஸ்டெப் செயின் எல்லாம் போட்டு, அடுத்தது ஸ்லோகம் எடுக்கிறார் அனந்த கவி, ஒட்டியானத்தை வச்சாலும். ஏன்னா ஒரு பார்ட்டா வரும்போது ஒட்டியானம் வைக்கணுமோ, ஒட்டியானத்தை வச்சு பார்த்தா எல்லாரும் வாட் அப்படின்னு ஒரு லேடியும் கேட்க, வாட் ஹேப்பன் போலோ குமுத் கியா ஹுவா அப்படின்னா அந்த குமுத் சொல்றது இடுப்பு கிதர் ஹே, இடுப்பே இல்லையேங்கிறது. என்னன்னா சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரப்படி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தூரக்கேந்து பார்த்தா இடுப்பே தெரியக்கூடாது. நம்ம இப்ப தூரக்கேந்து பார்க்கறோம் வச்சுக்கோ, தலை உடம்பு மார்பு இதெல்லாம் தெரியணும், இடுப்பு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு மெல்லிஷா இருக்கணும். இதெல்லாம் யார் டாக்டர் கிட்ட போனா என்ன, இப்பெல்லாம் நான் மேலே இப்படி போய் அங்கவஸ்திரம் போட்டு விடுறது. ஏன்னா 4-5 மாமி அது வேற சொல்றா, நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கு, வெயிட்டை குறைங்கோ, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. அதனால நம்ம கொலஸ்ட்ரால்லேயே 2 பேருக்கு, சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம் மாதிரி குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்கு. எப்பவுமே குட் கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கும், பேட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா. அதுக்கு இத்தை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, பேச்சை குறைங்கோ, ஏதாவது ஒன்று சொல்லும். அந்த மாதிரி இப்படி வயரெல்லாம் இருக்கு. ஆனா இடுப்பு அவ்வளவு மெல்லிஷா இருக்கணுமா. திருவள்ளுவர் எடுக்கிறார், வள்ளுவர் காமத்து பால் எடுக்கிறார். வள்ளுவர் 3 பால் பாடியிருக்கார், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். பாவம் கன்னியாகுமரியில் இப்படி நின்றுக்கார் கடலுக்கு நடுவில். அவர் 3 பாலும் பாடியிருக்கார். அந்த 3 பால்ல ஒரு பால் காமத்து பால்ல ஒரு கதை சொல்றார். அவர் சென்னை எக்ஸாம்பிள் கொடுக்குறார். பனகல் பார்க் வழியா நடந்து போயிட்டு இருக்க, மத்தியானம் நடந்து போகும்போது ஒரு ஆத்துல தென்னை ஓலையை வச்சுன்னு பாழ கட்டின்னு இருக்கா. என்ன ஆச்சுன்னா, யாருக்கு என்ன ஆச்சு, ஐயோ இந்த ஆத்துல 16 வயசுல ஒரு குழந்தை இருந்தது, பெண் குழந்தை, அது செத்து போயிடுத்து. ஐயோ நன்னா இருந்தாளையாவோ, இன்னைக்கு கார்த்தால கூட பார்த்தேனே, அந்த பொன் குழந்தை போயிடுத்துன்னா என்னால தாங்க முடியலையே, எதனாலும் போயிட்டா அப்படின்னு விக்கி கேட்டார் திருவள்ளுவர். அந்த தெரிஞ்சவர் சொன்னார், நீ கார்த்தால நீங்க பார்த்துட்டு போனோன்னு அவ தன்னுடைய தோழியை அழைத்து கொண்டு ஒரு நந்தவனத்துக்கு சென்றாள். அலங்கரித்த தன்னுடைய குழல் கற்றையில் ஒரு அனிச்சப்பூ இருந்தால் அழகு சேர்க்குமே என்கின்ற அவாவில் அனிச்சப்பூ என்கின்ற பூவை பறிக்கும் போது காம்போடு பறிச்சுட்டா. காம்போடு ஸ்டாக் அப்படின்னு பேர் இல்லையா, அந்த காம்போடு பறித்த, பாட்டனில நம்ம கேலிக்ஸ் கொரோலான்னு சொல்லுவோம், அந்த காம்போட பறிச்ச அந்த அனிச்சப்பூவை தன் குழலில் சூட்டிக் கொண்டாள். காம்புடைய கனம் தாங்காமல் இடுப்பு முறிந்து இறந்து விட்டாள். வள்ளுவருடைய அனிச்சப்பூக்காள் கைக்குரலின்னு ஒரு குரல். என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த வெயிட் நம்மளுது, அந்த இடுப்பு எப்படி இருக்கணுமா, அந்த புஷ்பத்தோட காம்பு கனம் கூட தாங்கக்கூடிய முடியாத அளவுக்கு இருக்கணுமா இடுப்பு. இல்லை இப்ப நீங்க ஆனமலையை தூக்கி வச்சாலும் எனக்கு ஒன்றாக, பக்கத்துல இருந்து பாருங்க, மேல தூக்கி வச்சாலும் அத்தனையும் தாங்குவேன், நான் கிரிதாரி. அதுதான் எதுக்கு சொல்ல வந்து, இந்த திரௌபதிக்கு வச்சாளாம். சகலமபி வபு விபூஷ்ய தன்வியாஹ சபதி சகி விபுலேக்ஷணாம்புஜாபி சிரதரமனவீக்ஷ்ய மத்திய தேசம். எல்லா ஆபரணங்களையும் திரௌபதிக்கு இட்டு விட்டு இந்த
ஒட்டியானத்தை எங்க வைக்கிறது? ஒட்டியானம்னா மேகலான்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோ, மேகலா. காஞ்சி, காஞ்சினாலும் ஒட்டியானம். உத்தாம காஞ்சி கதகங்கணாதிவேர் விரோச்சமானம் வசுதேவ மைக்ஷத. போன தடவை சேத்துப்பதி ஹைஸ்கூல்ல 7:15 சொன்னது. ஏன்னா குறையொன்றும் இல்லை கோவிந்தா தான் தலைப்பு. ஞாபகம் இருக்கா? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சொல்லிட்டு முடிச்சுட்டு போனேன். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்று வந்துடணும், ரெண்டாவது கேட்கணும், கேட்டது ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் சார் ப்ராப்ளம். கேட்குறோம், அதில் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஞாபகம் வச்சுக்கிறது என்ன சார் பண்ணுறது? இதுக்கு வல்லாரையை சாப்பிட்றதா, அத்தை சாப்பிட்றதா, இத்தை சாப்பிட்றதா, கேட்டுட்டே இருக்கணும். இப்போ கேட்கும்போது ஞாபகம் இருக்குன்னா, கேட்ட உடனே மறக்கிறதுனா கேட்டுட்டே இருக்கணும். அப்போ கேட்டுட்டே இருந்தேன்னா மறக்கவே மறக்காது பாருங்க. இதோ ஒரு நாள் 2 மணி நேரம் உபன்யாசமா இல்லாமல் நீங்கள் வந்து உத்தியோகத்துக்கு போகிறேன், வண்டி ஓட்டின்னு போகிறேன், கேளுங்க. வாக்கிங் போகிறேன் உங்கள் பார்க்கில், கேளுங்க. ஜிம்முக்கு போகிறேன், கேளுங்க. தளிகை பண்ணுறேன், கேளுங்க. தூங்கத்துக்காக கேளுங்க. தூக்கம் வரலை அப்படின்னா உபன்யாசத்தை போட்டுட்டு தூங்குங்க. அவ்வளோதான். தூக்கத்துக்காகவாவது உபன்யாசத்தை கேளுங்க. சரி, இப்போ என்னன்னா, எல்லா ஆபரணங்களையும் தரித்து அந்த மேகலா என்கின்ற காஞ்சியை ஒட்டியானத்தை வைக்கணும். இடுப்பு இல்லை, எங்க வைக்கிறது? அப்போத்தி சொன்னாளா இன்னொத்திக்கிட்ட, பிரம்ம சிருஷ்டியில இடுப்புன்னு ஒண்ணு இல்லாம இருக்காது, நம்ம கண்ணுக்கு தெரியல. பொதுவா இடுப்பு எங்க இருக்கும்னு வியூகிச்சுட்டு நீ ஒட்டியானத்தை அங்க வச்சுரு, அதுவே தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ அவளுக்கு ஒட்டியானத்தை வச்சாச்சு. இப்போ இந்த ஒட்டியானத்திலேயே என்னன்னா, பிளெயின் ஒட்டியானம், கோல்டு ஒட்டியானமா வரும். சிலதெல்லாம் ஸ்டோன்ஸ் வச்சிருப்பா. இதுல வந்து அன்கட் ஸ்டோன்ஸ், அன்கட் டைமண்ட்ஸ்னு உண்டு. நீங்க வந்து ராஜஸ்தான் பக்கம்லாம் போனேன்னா அந்த அன்கட் ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கும். அது மிரர் மாதிரி இருக்கும், வைரம் மாதிரி ரொம்ப பளபளான்னு இருக்காது. குந்தன்னு பேர். நீங்க குந்தன் ஜுவல்லரிலாம் போனேன்னா அன்கட்டா இருக்கும். பெரிய பெரிய அன்கட் டைமண்ட்ஸா அந்த ஒட்டியானத்துல வச்சிருக்கா சுத்தி. இந்த அனந்த கவி, பாரத சம்பூங்கிற சம்பூ காவியத்தை எழுதின அனந்த கவி ஒரு விஷயம் சொல்றார். அந்த இடுப்புல வச்சிருக்கா சுத்தி சைரந்திரிகா ஸ்திரீகள். ஒத்தி வந்து போச்சம்பள்ளி வச்சுருக்கா, ஒத்தி வெங்கடகிரி வச்சுருக்கா, ஒத்தி வந்து பைத்தனி வச்சுருக்கா, ஒத்தி தாராசுரம் வச்சுருக்கா, ஒத்தி வந்து மோகா சில்க் வச்சுருக்கா, ஒத்தி பெனாரஸ் புரொக்கேட் வச்சுருக்கா, ஒத்தி பட்டோலா வச்சுருக்கா, ஒத்தி கேஎஸ்ஐசி வச்சுருக்கா, ஒருத்தர் கேரளா கசவு வச்சுருக்கா, வரமகாலட்சுமி என்னெல்லாம் கொடுத்துருக்கோ எல்லாத்தையும் வச்சுருக்கா. எல்லாத்தையும் வச்சுருக்கா, கலர் கலரா வச்சுருக்கா. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் அவ இடுப்புல பட்டுதான், அந்த வைரத்துல. அப்ப அந்த கவி சொல்றார், போச்சம்பள்ளி புடவையில பட்டுதா, அந்த வெங்கடகிரி பட்டுதா. உடனே அவ என்ன பண்ணாலும் அந்த கவி சொல்றார், உடனே அதை கட்டி பிடிச்சுட்டாளாம். இந்த புடவையில எனக்கு இருக்கட்டும், ஏதேனும் ஒரு நாள் எனக்கு தேவைப்படலாம் சொல்றார். காஞ்சி கலாப மணி பிம்பித பார்ஷ்வயோஷி கௌஷேய பங்கிரவனீந்திர சுதாபாசி ஆவிர்பவிஷ்ய தததி கோஷ்டி கிரீடமக்னம் வாசஷதம் ஜனதிருஷாமிவ சூச்சயந்தி.